السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. فقال نبينا صلى الله عليه وسلم: اتقي دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவருடைய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரஜபுடைய மாதத்தின் 2வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுகும் பி, அவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து வருமாறு உபதேசிக்கிறான் என்று சூரா அன்-நிசாவிலே சொல்லி காண்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் நன்மையான விஷயங்கள் நிரம்பி இருக்கிறதோ அதை கொண்டு ஈருலக வாழ்க்கையும் வெற்றியை நோக்கி நகர்கிறது என்று அர்த்தம். இந்த உம்மத்தின் மிகப்பெரிய கல்வி கடலாக கருதப்படும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஒரு மனிதர் ஐவேளை தொழுகிறார், உபரியான வணக்கங்கள் செய்கிறார், பாவமும் செய்கிறார். இன்னொரு மனிதர் ஐவேளை கடமையான வணக்கங்களை நிறைவேற்றுகிறார், பாவங்களும் செய்வதில்லை, உபரியான வணக்கங்களும் செய்வதில்லை. இந்த 2 நபர்களில் யார் சிறந்தவர் என்று கேட்கப்பட்ட போது 2ஆம் நபர் சிறந்தவர் என்று சொன்னார்கள். கடமை மாத்திரம் செய்து கொண்டு உபரியான வணக்கங்களும் இல்லை, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய பாவ செயல்களும் இல்லை என்று சொன்னால் அவர்தான் சிறந்த மனிதர் என்று சொல்லி காண்பிக்கிறார். நன்மைகளை நாம் முன்னெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பாவங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். பாவங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை தடுத்து நிறுத்தக்கூடிய அபாயம் கொண்டது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், وَإِنَّ الرَّجُلَ لَيُحْرَمُ الرِّزْقَ بِالذَّنبِ يُصِيبُهُ. நிச்சயமாக ஒரு மனிதன் பாவத்தின் காரணமாக அவன் அடையக்கூடிய ரிஸ்கை விட்டு அவன் தடுக்கப்படுகிறான். பாவத்தின் பாதிப்பு என்பது அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கை தடுத்து நிறுத்தி விடுகிறது. அதே நேரம் நன்மையான காரியங்களை செய்தல் என்பது அவனுக்கு ஆயுளை நீட்டிக்கிறது. அதே சரீர 2 விஷயங்கள் வருகிறது. மனிதன் தன்னுடைய ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அவன் உறவுகளை அரவணைத்து வாழட்டும், உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். 2வது, வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல், நன்மையை தவிர உங்கள் ஆயுளை எதுவும் அதிகரிக்காது என்று சொன்னார்கள். நன்மையான விஷயங்களை நாம் செய்வதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வயதை நீட்டிக்கிறான் என்ற தகவலை இந்த காற்றில் வரக்கூடிய நபிமொழியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்கள், நன்மையான காரியங்கள், உண்மையான செயல்கள் எத்தனையோ இருக்கிறது. முற்காலத்தை விட தற்காலத்தில் நிறைய மக்கள் ஹஜ், உம்ரா போன்ற பயணங்களை மேற்கொள்கிறார்கள். இந்த பயணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறுகிறது.
பெருமானார் சொல்வார்கள், வக்துல்லாஹி ஸலாஸா, 3 பிரிவினர் அல்லாஹ்வுடைய தூதுக்கள். முதலாவது அல்-காஸி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய அறப்போராளிகள். வல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடிய ஹஜ் யாத்திரிகர்கள். வல் முஅத்தமர், உம்ரா செய்யக்கூடிய மனிதர்கள். ஹாஜிகள், உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள். இந்த 3 பிரிவினர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நிகழ்த்திய கடைசி பேர் ஹஜ்ஜத்துல் வதாவில் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். அதில் வருகிறது, உஹ்ரிஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்திலிருந்து இணை வைக்கக்கூடிய மக்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். அரபு தீபகற்பம் என்பது மக்கா மதீனா. அதிலிருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை முற்றிலும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள். அடுத்து சொல்கிறார்கள், இந்த இறைநிலத்தை நோக்கி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பரிசு கொடுங்கள், நான் பரிசு கொடுத்தது போல. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அரசு சார்பாக அல்லது தனிநபர் சார்பாக ஏதாவது ஒரு பரிசு அவர்கள் பெறாமல் திரும்பவே மாட்டார்கள். ஒரு வேலை சம்பளம், ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு உணவு, ஒரு ஜூஸ், ஏதாவது ஒன்று பல இடங்களில் அங்கு கொடுக்கப்படுவது இலவசமாக. குறிப்பாக ஹாஜிகள் சென்று உம்ரா செய்யக்கூடிய மக்களுக்கு என்று தேடி வந்து அரபுகள் கொடுப்பதை, அரசாங்கம் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடியும். நபியின் வார்த்தைகள் இன்று வரைக்கும் பல ஹதீஸ்கள் அந்த மண்ணில் உயிரோடு இருக்கிறது. அரபுகள் அதை பின்பற்றி வருகிறார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாங்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு அவர்கள் தரக்கூடிய கண்ணியம், உபசரிப்பு என்பது இங்கிருந்து செல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய காலங்காலமாக அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதை வரலாற்றின் ஒளியிலே நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய பாட்டனார்கள் அப்துல் முலாம் அவர்கள் அன்றைக்கு இருந்த மக்காவுக்கு வரக்கூடிய புனித பயனாளர்களுக்கு, பயணிகளுக்கு தண்ணீரை புகற்றக்கூடிய பழக்கம் இருந்தது. அவருடைய மகனார் ஹாஷிம், அவருடைய மகனார் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமுறை தலைமுறையாக இந்த புனித காரியத்தை தொடர்ந்து அந்த குடும்பம் குறைஷிகள் பின்பற்றிக் கொண்டே வந்தார். இன்றைக்கு எத்தனையோ அரபுகள் அதை பின்பற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு ஜம்ஸம் நீரை கொடுத்து கொண்டிருக்கிறார். நபிகளார் சென்று எனக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது தன் மகன் பதிலை கூப்பிட்டு, நீ அம்மாவிடம் போய் தண்ணீர் வாங்கிட்டு வா என்று சொன்னார். ஏன் இந்த தண்ணீரை கொடுங்கள் என்று பெருமானார் கேட்டபோது, இல்லை, இதுல மக்கள் கை போட்டாங்க, இது புழங்கப்பட்ட தண்ணியாக இருக்குது, பரவாயில்லை கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த தண்ணீரை வாங்கி பெருமானார் குடித்தார்கள். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நானும் ஹாஜிகளுக்காக தோல் பட்டையிலே இந்த தண்ணீரை சுமந்தவர்களுக்கு புகட்டுவேன் என்று சொல்லி காண்பித்தார். வரக்கூடிய ஹாஜிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொன்னார். அவர்களை உபசரிப்பது ஈமானுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்கள், சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த மிகப்பெரிய போராளி. உம்மத்தின் கனவு இல்லமாக இருந்த பைத்துல் முகத்தஸ் 88 ஆண்டுகள் ஒரு ஜும்மா இல்லை, ஒரு ஜமாத் தொழுகை இல்லை, ஈதுடைய தொழுகை இல்லை, கூட்டப்பட்டு கிடந்த 88 வருஷம் அந்த பைத்துல் முகத்தஸை தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டு மீட்டெடுத்த மிகப்பெரிய ஆளுமை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. அதை மீட்டெடுத்தார். அந்த சலாஹுதீன் அய்யூபியுடைய ஒரு பழக்கம், மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களை எல்லைக்கு சென்று வரவேற்பதற்காக காத்திருப்பார். அதேபோல் வந்துவிட்டு திரும்பி செல்லக்கூடிய ஹாஜிகளை எல்லைக்கு வந்து வழியனுப்பி வைப்பார். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போன போது இரவு 9:15 மணி ஹோட்டல்ல போய் பஸ்ல போய் இறங்குறோம். ஒரு 5000 பேருக்கு ஒரு ஆட்சியில் அரபி, அவரே நேரடியாக வந்து, அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவர் வருகின்ற அவசியம் இல்லை, ஆனா அவரே வந்து
அரபியில் வாழ்த்தி வரவேற்று ஜம்சம் தண்ணீர், பேரிச்சம்பழம், அத்தர், சாப்பாடு போன உடனே கொடுத்து கண்ணியம் செய்த அந்த பாம்பு, இதெல்லாம் எதற்காக அவங்க செய்யறாங்க? அதை செய்வதை பெருமைக்காக அல்ல, பாக்கியமாக நினைக்கிறார்கள். இது என் ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று அவர்கள் கருதுவதை அனுபவ ரீதியாக கண்கூடாக நாங்கள் பார்த்த போது மெய் சிரித்து போவோம். இரவு நேரத்தில் மிகப்பெரிய செல்வங்கள் ஹாஜிகளை பொறுப்பு எடுக்கக்கூடிய அந்த அன்பின்கள், ஹஜ் கமிட்டி வரக்கூடிய ஹாஜிகளை பொறுப்பு அன்பு ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர். ஆனா ஹாஜிகளை பல இடங்களில் நேரடியாக அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு அவர்களே முன்னின்று பணிவிடை செய்வதை நம்மால் அங்கு பார்க்க முடியும். அன்பிற்குரிய பெரியவர்கள், இப்ப நபியினுடைய அந்த வார்த்தைக்கு நாங்கள் இன்று வரைக்கும் அரசும் சரி, அங்கிருக்கக்கூடிய அரபிகளும் சரி, மிகுந்த ஒரு கண்ணியத்தை கொடுப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அன்பான பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்வதை, கண்ணியப்படுத்துவதை ஒரு உபதேசமாக தந்ததின் பயனை அந்த மண்ணிலே நாம் இன்று வரைக்கும் பல ஹாஜிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் சமீப காலங்களாக உம்ராவிற்கு என்று அழைத்து சொல்லக்கூடிய பயண ஏற்பாட்டாளர்கள், அது நிறைய குளறுபடிகளும் குறைகளும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த ஒரு வருடமாக, கடந்த ஒரு வாரமாக பல்வேறு விதமான டிராவல்ஸ்கள் மோசடி செய்வதை, ஏமாற்றுவதை வலைத்தளங்களில் மாத்திரமல்ல, நேரடியாக காவல்துறைகளில் புகார்கள் கொடுக்கப்பட்டு அது பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதை நாம் மிகுந்த கவலையோடு செய்திகளை பார்க்கிறோம். உம்ராவிற்கு அழைத்து செல்வது என்பது அது ஒரு சேவை, சமூக பணி. அது இஸ்லாத்தோடு இறை நெருக்கத்தோடு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது ஒரு பிசினஸ் ஆக, வியாபாரமாக உருவெடுத்திருக்கிறது. அதன் மூலமாக பல பேர் இன்றைக்கு பணம் பார்க்க துணித்ததின் விளைவுதான் இது ஏற்படக்கூடிய மோசடிகள். பொதுவாக வியாபாரத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ மோசடிகள், ஏமாற்று வேலைகள், சுத்தராட்டங்கள் இன்றைக்கு டிராவல்ஸ்களிலும் அவைகள் புகுந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு என்ன காரணம்? மக்கள் விளம்பரத்தை பார்த்துவிட்டு போகிறார். குறைவான பணமா இருக்கா, உடனே போய் அங்க போய் சேர்ந்து அவங்க புக் பண்றது. அந்த நிறுவனத்தை நடத்துவது யாரு, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதா, அரசாங்கத்தின் அனுமதி இருக்குதா, அவங்க என்ன நோக்கத்தில் இந்த வியாபாரத்தை செய்யறாங்க, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, கூட்டு போகக்கூடிய விவேக்கு தேதி, ரிட்டர்ன் வரக்கூடிய தேதி, அந்த தங்கக்கூடிய ஹோட்டலுடைய பேர் என்ன, எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க, எல்லா விஷயங்களையும் தீர விசாரித்து விட்டு தான் ஒரு டிராவல்ஸில் நாம் உம்ராவுக்காக பதிவு செய்ய வேண்டும். மக்களுடைய குறைபாடும் இருக்கிறது. அவசரப்பட்டு காசு கம்மியாக இருக்குது, ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்து மக்களுக்கு ஒரு விழுப்பு மாற்றிக்கிறாங்க. சில பேரை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. எங்க மக்காவுல ரூம் ஏற்பாடு இல்லை, சாப்பாடு ஏற்பாடு இல்லை, ரிட்டர்ன் டிக்கெட் இல்லை, போன இடத்துல கையில காசு இல்லை, ரியால் மாத்திரம் கையில காசு வேணும், எதுவுமே இல்லை. இப்படி சில நிறுவனங்கள் செய்வதனால் பல மக்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அன்பிற்குரிய பெரியவர்கள், இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு, எச்சரிக்கையோடு, விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், யார் என்ற உம்மத்திற்கு பொறுப்பேற்று அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சிரமத்தை கொடுப்பார். யார் என் உம்மத்திற்கு பொறுப்பேற்று அவர்களிடம் மிருதுவாக இலகுவாக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரிடம் இலகுவாக நடந்து கொள்வான். நபியினுடைய பத்வாய், மக்களுக்கு சிரமத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவரை சிரமத்தில் தள்ளிவிடுவான். அன்றைக்குரிய பெரியவர்கள், சில பேருக்கு உம்ரா டிராவல்ஸ் ஓனர்களுக்கும் உம்ராவுடைய சட்டமே தெரியல. இவங்க எப்படி மக்களை கூட்டு போய் சட்டங்களை போட்டு கரெக்டா வழி நடத்துவாங்க, அதையும் நாம பார்க்கணும். அல்லாம இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபி, அவர்களிடம் முன்பின் தெரியாத ஒரு 2 பேர் வந்து நாங்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுவோம் என்று சொன்னாங்க. இந்த ஓதலாம் எதிர்த்து போங்க, இல்ல நான் எதிர்த்து போயிருக்கேன். ஏன் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க?
சகாக்கள் மாணவர்கள் சொல்லுவாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க எதையாவது ஒன்று ஓதி என்னுடைய மனசில் தப்பெண்ணத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்று நான் பயந்தேன். முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. சொல்றாங்க, இன்னஹாதல் இல்ம தீன், நிச்சயமா கல்வி ஞானம் என்பது மார்க்கம். கல்வி ஞானம் என்பது மார்க்கம். பன்முரு அம்மன் தவப்புதோன தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனமாக இருங்கள். சரியத்தை கேட்கறத குலமாக்கள்கிட்ட கேட்கணும். சரியத்தை பத்தி நீங்க இஸ்லாமிய சரியத்தை நிறைய குழப்பம் வந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாருமே சரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவத்தை பத்தி டாக்டர்கள் பேசுறாங்க, கட்டிட கலையை பத்தி இன்ஜினியர்கள் பேசுறாங்க. ஆனா மார்க்கத்தை பத்தி ஆளாளுக்கு கூடாது ஹலால் ஹராம் செய்யக்கூடாது செய்யலாம் பாய், அவங்களாம் மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் மார்க்கம். இப்ப மார்க்கத்தை சொல்லக்கூடிய நபர் எப்படி இருக்கணும்? மார்க்கத்தை படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி நம்பிக்கையான நபர்கள்ட்ட கேட்டிருக்கணும். நபிமொழிகளை எடுத்து பாருங்க. நபிமொழிகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள், ஒரு நபர் மேல லேசா சந்தேகம் வந்தாவே ஹதீஸ்கள் அவர் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இமாம் புகாரி உலகளாவிய அளவில் புகழ் பெற்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல ஒரே 1% அல்ல, ஒரு மைக்ரோ% சந்தேகம் இமாம் புகாரிக்கு வந்துட்டா அவர் பெரிய ஹதீஸாக இருந்தாலும், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதராக புகழ்மிக்கவராக இருந்தாலும் அவருடைய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சின்ன விஷயம். ஒருத்தர் ஹதீஸ் கேட்க போறாங்க, குதிரையை கூப்பிடுறாரு, குதிரை வரல. ஒரு சாக்கு எடுத்து எப்படி இல்லை குதிரை வந்தது. இமாம் புகாரி கேட்டாங்க அவர்கிட்ட, சாக்குல என்ன வச்சிருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை. சரி நான் போயிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன் நீ வந்தீங்க, போய் எடுத்து வந்தீங்க? ஹதீஸ் கேட்கலாம்னு வந்தேன். புண்ணே இல்லாத ஒரு சாக்க புண்ணு இருக்கிறத காண்பிச்சு ஒரு குதிரைக்கு நீங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தீங்க இல்லையா? உங்க ஹதீஸ்களை நான் ஏற்றுக்க மாட்டேன். வாயில்லாத ஜீவன்களை ஏமாற்றக்கூடிய நீங்க ஹதீஸை வந்து நம்பிக்கையா சொல்லுவீங்க, நான் எப்படி நம்புறது என்றார். இப்ப மார்க்கத்தை கேட்பது, எடுப்பது, மார்க்கத்தை கற்பது என்பது மார்க்கத்தை பற்றி தெரிந்த உலமாக்களிடமிருந்துதான் அதை நாம் எடுக்க வேண்டும் என்பதை அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வார்த்தை கிதாபுகளில் ரொம்ப பிரபலமானது. பல வகையான மோசடிகள் இன்றைக்கு உம்ரா நிறுவனத்தின் மூலமாக, ஹஜ் நிறுவனங்களின் மூலமாக செய்யப்படுகிறது. அது விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு, எச்சரிக்கையோடு, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காண்பிக்கிறான், அமீன பாலுக்கும் பாலன், உங்களில் சிலர் சிலரிடம் நம்பிக்கையாக ஒரு பொருளை ஒப்படைத்தார். பல்யோ அத்தில்லதின் அமானத்தது, நம்பப்பட்டவர் நாணயத்தோடு அதை நிறைவேற்றட்டும். அது சொல்லாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், வாக்குறுதியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஒரு பொறுப்பாக பதவியாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு பொறுப்பு ஒரு விஷயத்தை கொடுத்தாரா, ஒரு ரகசியமாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவர் போய் 4 பேருக்கு சொல்வார், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்படியே ஊருக்குலாம் பாருங்க. ஒரு அமானித ரகசியம். இந்த மாதிரி குர்ஆனுடைய நேரடியான வார்த்தை பாருங்க. அந்த நம்பிக்கை அமானிதத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் வார்த்தை சொல்றான், வல் யத்தகில்லாஹ் ரப்பஹு, இந்த விஷயத்தில் அவர் தன் ரப்பை அஞ்சிக் கொள்ளட்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் என்ற வார்த்தையையும் அல் குர்ஆன் சேர்த்து சொல்கிறது. அன்பிற்குரிய பெரியோர்களே, இப்ப மோசடி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவும் கேவலம், மறு உலகத்தில் கியாமத்தில் பெருமானார் சொல்வார்கள், லிகுல்லி காதிரின் லிவாவும் யௌமல் கியாமah, கியாமத்து நாளில் மோசடி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடி யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கைரிஹி பிகத்ரி கத்ரிஹி, அவருடைய மோசடியின் அளவுக்கு அது உயர்ந்திருக்கும். மோசடி அதிகமாக இருந்தால் உயரமாக இருக்கும், மோசடி குறைவாக இருந்தால் சின்னதாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் முன்னாடியும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் மோசடி செய்த, அநீதம் செய்த மனிதர்களை கேவலப்படுத்துவதற்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை ஏற்படுத்துவான் என்று பெருமானார் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, தீனின் பெயரில் செய்யக்கூடிய மோசடிக்கு கடுமையான தண்டனை உண்டு. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்விடம் செல்கிறார். அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது.
தன்னுடைய உம்மத்திற்கு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக விட்டு செல்கிறார். இந்த நேரத்தில் அந்த சமூகத்திலிருந்து சாமிரி என்ற ஒருவர், சில மக்கள் அன்றைக்கே சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்தில் மூசா நபியோடு போகும்போது மக்களை கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை நீங்க ஆக்குங்க, நாங்கள் வணங்குறோம். மூசா நபி என்ன நீங்க அறிவில்லாம பேசுறீங்க, இது முட்டாள்களுடைய செயல் என்று அதை கண்டித்தார்கள். அவர்களுக்கு சிலை வணக்கத்தின் மீது ஒரு லேசான ஈர்ப்பு இருந்தது. பகவந்தர்களுக்கு மாட்டின் மீது பிரியம் இருந்தது. இதை புரிந்து கொண்ட சாமிரி மூசா நபி இல்லாத நேரத்தில் அந்த மக்களிடமிருந்து நகைகளை எல்லாம் வாங்கி உருக்கி ஒரு காளை கன்றை சிலையை வடித்தான். மூசா நபியை சந்தித்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த காலடி மண்ணை எடுத்து வைத்திருந்த அவன் அந்த சிலையின் வாயில் போட்டான். அந்த சிலைக்கு ஒளிவு, சிலை கத்த ஆரம்பித்தது. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சில நேரங்களில் அல்லாஹு தஆலா பொய்யான நபர்களுக்கு அதிசயத்தை கொடுப்பான். எதற்காக என்றால் மக்களை சோதிப்பதற்காக. அந்த மக்கள் சோதிக்கப்பட்டார். அதிசயத்தை கண்டு மயங்கி அதை வணங்க துவங்கினார். மூசா நபி மீண்டும் வர்றாங்க. காட்சியை பார்க்கிற கடுமையான கோபம். அந்த மாட்டை அப்படியே எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு கடல்ல கலந்துட்டாங்க. குர்ஆனே வருது. சாகாவுல இந்த வரலாறு வரிசையாக சொல்லப்படும். சாமியை கூப்பிட்டாங்க. இதற்கு காரண கருத்து அவனை கூப்பிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச, சும்மா சொல்லுங்க யார் சாமி, உன்னுடைய விஷயம் என்ன, நீ எதற்காக இந்த மாதிரி செஞ்ச? அவன் சொன்னா, நான் இந்த மாதிரி உங்களை சந்திச்ச தூதருடைய காலடி மண்ணை எடுத்து வாயில போட்ட உயிர் வந்துச்சு, என் மனசு எனக்கு இந்த செயலை அழகாக காட்டியது. பல விஷயங்கள் இந்த உலகத்துல நம்பு இருக்கு இல்லையா, நம்ம மனசு அந்த செயலை நமக்கு அழகா காண்பிக்கும். ஆனா அது ஆபத்தாக வழிகேடாக இருக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அவருக்கு எதிராக ஒரு பத்வா செஞ்சாங்க, சாபம் விட்டாங்க. அந்த உலக வாழ்க்கையை உனக்கு உண்டான தண்டனை, என்னை தொடாதீங்க, யாரு பக்கத்துல போன என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க என்று அவன் சொல்லுவான். இன்றைக்கு சில பேர் சொல்கிறார்கள் இல்லையா, மாட்டின் மீது மோகம் கொண்டு சில மக்கள். இந்த மாதிரி சொல்றது உனக்கு தண்டனை, மறு உலகத்தில் இன்னலற்ற மௌலிடன் நான் சொல்லப்படும், மறு உலகத்தில் உனக்கு உண்டான தண்டனை, வாக்களிக்கப்பட்ட தண்டனை காத்திருக்கிறது என்று சொல்லி அவனை சபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் மோசடி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனையும் மறு உலகத்தில் தண்டனையும் காத்திருக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய வாய் திறமையால் ஏமாற்றக்கூடிய நபருக்கும் கடுமையான தண்டனை இருக்கிறது. மர்வான் இப்னு ஹக்கம் அவருடைய ஆட்சி, ஒரு பெண்மணி வருகிறார்கள், அர்வாபித்து உவை வந்து சொன்னாங்க, கலீஃபாவுகளே, சயீத் இப்னு ஸைத் என்ற ஒரு சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபி, அவர் என்னுடைய நிலத்தை அபகரிச்சுட்டாரு, நீங்க வந்து பேசி வாங்கி கொடுங்க என்று சொன்னார். நீங்க பேசி வாங்கி கொடுக்கறன்னு சொன்னா நான் மஸ்ஜித் நபவியில வெளியே நின்று சத்தம் போட கூச்சல் போடுவேன் அப்படின்னு மிரட்டுறார். யார? கலீஃபா, ஜனாதிபதி, பிரதமரை. அர்வாபித்து வகித்த பெண்மணி. மர்வான் சொல்வாரு, ஒழுங்கு மரியாதை போய் நபித்தோழருக்கு மனவேதனை கொடுக்காது, அவர் அப்படின்னா செஞ்சிருக்க மாட்டார் என்று சத்தம் போட்டார். அந்த பெண்மணி கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் அம்மாவுக்கு அமர் அப்துல்லா இப்னு சலமா அந்த ரெண்டு சஹாபாக்கிட்ட போய் இந்த குற்றச்சாட்டை போய் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்து சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், அவங்க மேல இந்த மாதிரி ஒரு பெண்மணி புகார் சொல்றாங்க. சயீத் இப்னு ஸைத் சொல்லுவாங்க, من أخذ الشبر من الأرض بغير حقه يطوقه الله يوم القيامة من 7 أراضين. யார் ஒருவருடைய பூமியில் இருந்து ஒரு ஜான் அளவுக்கு இடத்தை அபகரிக்கிறார், அல்லாஹ் தஆலா மறுமையிலே 7 பூமிகளை அவருக்கு மாலையா கழுத்து போட்டு வேதனை கொடுப்பான். இந்த காதால இந்த ஹதீஸ் நபியின் நாவிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், நான் இந்த மாதிரி செய்வேனா என்று அதை மறுத்தது மட்டுமல்ல, கையேந்தி துஆ செய்தார். யா அல்லாஹ், இந்த பெண் தன் வார்த்தையில் பொய்யாக இருந்தால், பொய் சொல்லி இருந்தால் இவரை கூடாக ஆக்குவாயாக, இவர் சொன்ன அதே பூமியில் மரணிக்க செய்வாயாக என்று சாபம் விட்டார்கள். சாபம் பலித்தது. அந்த பெண் சிறிது காலம் வாழ்ந்தால், கண் பார்வை போனது, அதே இடத்தில் மௌத்தாகி அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அநீதி என்பது
மோசடி குற்றச்சாட்டு என்பது ஒருவர் மீது அவர் தெரியாத குற்றத்தை சொல்லி அவரை காயப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் பெரும் குற்றம். அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்பதை வரலாற்று நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறது. அதைத்தான் பெருமானார் சொல்வார்கள், இத்தகி தாவத்தில் மதுரூம், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பத்துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது, யாரையும் ஏமாற்றி விடவும் கூடாது, யாருக்கு அநீதி இழைக்கக்கூடாது, அநீதி இழைக்கக்கூடிய நபருக்கு துணை போகவும் கூடாது. இது போன்ற பாவங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்து நாம் வாழும் காலம் எல்லாம் நல்ல அமல்களில் கவனம் செலுத்தி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.